எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க, கோயில் வந்துச்சு. டிரைவர் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு வண்டி அந்த சைட்ல பார்க் பண்ணிருங்க. என்ன இங்கே போட்டேன்னா வேற சத்தம் போட போறாங்க. சரிண்ணே சரிண்ணே. எப்ப கோவிந்தா, மொட்டை போடணும்னா முத்திரி கிணறுல போய் குளிச்சுட்டு பிள்ளைக்கு அங்க மொட்டையை போட்டுட்டு தானே கோயிலுக்கு வரணும், எப்படி இல்லையா? ஆமா தலைவரே, அப்படிதான் போவேன்னு நினைக்கேன். எனக்கு சொன்னவர் அப்படிதான் சொன்னாரு. அது எங்க இருக்கு? அதுக்கு போனோன்னா ஒரு கிலோமீட்டர் போல நடக்கணும். நடந்து போய் அங்க முத்திரி கிணறுல குளிச்சுட்டு அங்கே மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள வரணும். அப்பன்னா நேரம் அங்கேயே போயிருக்கலாம்ல, அப்புறம் என்னத்துக்கு இங்கே இறங்குனீங்க? சரி இருக்கட்டும், பரவாயில்லக்கா, நம்ம நடந்தே போயிடலாம், பக்கத்துல தான் இருக்கோம். ஆமா பத்ராளி, நடந்தே போவோம். நடந்து போறது தான் நல்லா இருக்கும். எல்லாம் உமா பெரிய பொண்ணு எங்க போறீங்க? வந்தது வராதவமா கடதெருவுக்கு ஓடியல் விளையா. சரி அப்ப வாங்க, வாங்க போயிட்டு குளிச்சுட்டு முட்டையை போடணும்னா போட்டு அங்க வருவோம். எல்லாரும் வாங்க போவோம். அட இவங்க எங்க ஓடியாளுவே? சின்ன பிள்ளைலையும் மோசமா இவ்வளவு விளையாட்டு சாமான பறக்க போறாள்வேல அதுக்குள்ள. ஆமா, செல்வனே சேகரனே இவங்க தண்டை பண்ணினால என்ன காணோம்? அவியல்வ கார்ல பக்கத்துல வந்துட்டேன்னாவ. அவியல்வ வந்தப்புறம் போகுமா? ஆமாண்ணே, அதான் சரி. வேற ஐயில விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. முத்திரி கிணறுல ஐயிலாம் குளிக்கணும்னு நினைச்சவனா குளிச்சுட்டு வருவாள்ல. வரட்டும். ஆமா. ஏலா உமா, என்னத்தை பறக்கிட்டு அடக்க? என் மொபைலுக்கு 2 கிளிப்பு வாங்கலான்னு பார்த்தேன், அதான் வந்தேன். ஓ, கிளிப்பு வாங்க வந்தியா? வாங்கு வாங்கு. நான் கூட வேற ஏதோ வாங்க வந்தியோன்னு பார்த்தேன். நான் என்ன வாங்க? இது என்னது, டிராகனா? என் மௌனுக்கு பெசாட்டிக்கு வாங்கிடலாமோ? எல்லாம் கோமரி வேலை அங்க என்ன பண்றீரன்றா? அங்க அவ்வளோ உங்களை கூப்பிட்டுட்டு அடக்காவ என்னத்தெல்லாம் பறக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லத்தே, நான் உமாளுக்கு அவள் மோளுக்கு கிளிப்பு வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்தால நான் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் வாங்கலை. என்னது கிளிப்பு வாங்குறாளா என் மருமவா? எல்லாம் எனக்கு 2 பாரு. கிளிப்பு வாங்கியாவ கிளிப்பு. நான் ஒன்றும் வாங்கல, சும்மா வந்தேன். வாங்க எல்லாம் போலாம். எல்லாம் உமா, உன் மோளுக்கு கிளிப்பு பார்க்கணுன்னா பார்க்கலையா? என்னத்த பாக்குறது, வாங்க போவோம். எல்லாம் வாங்க, மொட்டை அடிக்க போற இடத்துக்கு அங்க என்னமோ முத்திரி கிணறுன்னு இடம் இருக்குல்ல, அங்க போகணுமா? எல்லாரும் வாங்க போவோம். நானும் என் மருமவன் என்னமோ வாங்க போறா போல, நமக்கு நம்ம மோளுக்கு வாங்கி தருவான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். கடைசியில் ஒன்றும் வாங்கல, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. சரி வாங்கக்க போவோம். ஏலா உமா, பார்த்தா அவ்வளோ ஆசையா வாங்கலையா? என்னத்த வாங்குறது, என்னத்தையாவது வாங்கலான்னு பார்த்தா வந்து நின்றுக்கிட்டு எனக்கும் போடு என் மோளுக்கும் போடுங்கிறது. வேற எங்க வாங்க, என் மோளுக்கு கிளிப்பு வாங்கல, ஒன்றும் வாங்கல. வா பெரிய பொண்ணு போவோம். ஐயோ, உமாலே இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டால. ஒரு பொருள் நமக்குன்னு நிம்மதியா வாங்க முடியாதம்மா. எங்க மாமாலாம் வந்தாங்களா? ஆளை காணோம். அவங்க நான் அந்த பக்கம் நம்ம காரை பார்க் பண்ண போனாங்க, நீ கவனிக்கலையா? அப்படியா? நான் கவனிக்கலையே. அதுல தானே சதீஷ் எங்க அப்பா எல்லாம் இருந்தாவ. ஆமா, நம்ம கூட வந்து சந்தியாலங்க. ஐயோ ஆமா, அவளங்க அங்க இருக்காளா அந்த கூட்டத்துக்குள்ள? ஐயோ அங்கேயும் இல்ல. எப்ப சின்ன பொண்ணு, அவளை நம்ம வேன்லயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கேன். அட ஆமா, அவ அங்க தூங்கிட்டு நடந்தாளா? மறந்தே போயிட்டோம் போறா இறங்கும் போது அவளை. இப்ப வாங்க போய் சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வருவோம். இரு, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஐயா ஆமா, சொல்லாம கொள்ளாம போனா வேற மறுபடியும் அதுக்கும் சத்தம் போடுவாவ. அம்மா சந்தியால அங்க வேன்ல விட்டுட்டு வந்துட்டோம், போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறோம். என்னது, வேன்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா சந்தியாவ? ஆமாம்மா. என்னெல்லாம் சொல்றீங்க? தூங்கிட்டு அடக்காவ? ஆமாம்மா, சந்தியா தூங்கிட்டு அடந்தா, வரும்போது எழுப்ப மறந்து வந்துட்டோம். சரி எந்திரிச்சு வந்துருவான்னு நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா என்ன தூங்கிட்டு அடக்கா போல இருக்கு. இருமா நாங்க கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். ஏமா நீங்க தனியா போவாண்டா, இருங்க, நான் டிரைவருக்கு போன் அடிக்கேன். இல்ல வேண்டானே, எங்களுக்கு இந்த வண்டியை விட்ட இடம் தெரியும். அதில் போயிட்டு நாங்கள் கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். வண்டி அந்த பக்கம் தான் போச்சு. ஆமாம்மா, நாங்க சந்தியால கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். இருங்க, எல்லாம் பார்த்து பத்திரம். தெரியுமா நல்ல இடம்? தெரியும் தெரியுமா. எதை வாங்க போவோம். என்ன பிள்ளைகள் வேலை தெரியல, எந்த இடத்துக்கு போனாலும் இதுவளால ஒவ்வொருத்தரம் தான். இவனுள்ள வீட்டிலே கிடங்கணும் போட்டுட்டு வந்திருக்கணும். இவனுள்ள கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சு. சரி விடு விடு லட்சுமி, இந்த தெரு முனையில தான் வண்டியை நிப்பாட்டி இருப்பானுங்க, கூப்பிட்டு வந்துருவாளுவ. விடு விடு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். என்னன்னே எல்லாரும் நமக்கு முன்னாடி வந்தாவ, ஆனா அங்க ஒருத்தரையும் ஆளை காணோம். கோயிலுக்குள்ள போயிட்டாவளோ நம்ம வரதுக்குள்ள? இல்லப்பா, ஒருவேளை மொட்டை அடிக்கிறதுக்கு போயிருப்பாவன்னு நினைக்கேன். அந்த முத்திரி கிணத்துக்கு வாரியில, அப்ப நேரம் அங்க போயிருவோம். இல்லன்னே, நம்ம கோயிலுக்கு பின்புறமா வந்துட்டோம்னு நினைக்கேன். ஐயா அப்படியா சொல்ற? அட ஆமா, கோபுரம் அந்த பக்கம் இருக்கோ, நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமா? மேப்பை பார்த்து வந்தா இப்படிதான் மாறி வழி மாறி நம்ம கோயிலுக்கு பின்பக்கமா வந்துட்டோம் போல இருக்கு. சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. சரி, அப்ப அவையெல்லாம் எங்கன்னு போன் பண்ணி கேப்போமா? ஆமாப்பா, ஒரு 2 போன பண்ணி கேளுங்க. முத்திரி கணத்துக்கு போயிட்டா நம்ம நேரம் அங்க போயிடலாம்ல. ஆமா, அப்படின்னா அவிய அங்க போயிட்டா நம்ம கார்லயே போயிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் தூரம் நடக்கணும் பாவல்ல. நம்ம நேரா கார்ல போயிட்டு அங்கனே போய் இறங்கி அல்லே முடிச்சுட்டு வந்துடலாம்ல. ஆமாப்பா, போன பண்ணி கேளுங்க. செல்வா, நீ போன் பண்ணா? என் போனு நான் வண்டியில போட்டேன். இரு போன் அடிக்கேன்.
எங்கன வந்துகிட்டு இருக்கவனு போன பண்ணி கேப்பம்மா. அட செல்வமே அதுக்குள்ள போன் அடிச்சிட்டான். இரு என்னன்னு எங்க இருக்கவன்னு கேப்போம். சீக்கிரம் கேளுங்க கேளுங்க, எங்க இருக்கவன்னு. எவ்வளவு நேரமா இப்படி வெயிலுக்குள்ளே நின்றுட்டு இருக்குது. சீக்கிரமா பிள்ளைக்கு மொட்டை அடிச்சிட்டோன்னா நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடலாம்ல. சொல்லுங்கப்பா எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா நாங்க உங்களுக்காண்டி கோயிலுக்கு வெளியே காத்திருக்கோம். சீக்கிரம் வாங்கப்பா, எவ்வளவு நேரம் ஆகுது? ஐயோ தலைவரே, நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு பேக் சைடுல இருக்கோம், பாத்துக்கிடுங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கீங்களோ? ஆமா, நாங்க முன்னாடி பக்கம் நிக்க, நீங்க போய் பின்னாடியே நிக்கியே. ஆமா தலைவரே, அப்ப நாங்க அங்க வரட்டுமா? நீங்க நேரா முத்திரை கிணறுக்கு நடைய போடுங்க, நாங்களும் அப்படியே நடந்து வாரோம். அங்க போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கு மொட்டையை போட்டுட்டு பிள்ளைக்கு மொட்டையை போட்டு துணியை மாத்திட்டு அப்புறம் கோயிலுக்கு வருவோம். சரி தலைவரே. சரி, அப்ப நான் வைக்க. நீங்களும் அங்க வந்துருங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம். சரிப்பா, சரி அப்போ வைக்க. என்னாச்சு தலைவரே, வந்துட்டவளாமா? ஆமாப்பா, அவியலும் வந்துட்டாவெல்லாம் வந்து அங்கே பின்னாடி பக்கமாக வந்துட்டாவோ போல இருக்கு அந்த வாசலுக்கு. அதனால நேராக முத்திரை கிணறுக்கு வந்துருங்க, அங்கே போயிட்டு உன் பிள்ளைக்கு மொட்டையை போட்டு வந்துருவோன்னு இருக்கேன். சரிதானே? ஆமா சரிதான் தலைவரே. ஐயா, இந்த பிள்ளைய கூப்பிட போறேன்னு சொன்னவள போனவள என்ன காணுமே. கொஞ்சம் இருக்கீல, நான் போய் கூட்டோடி வந்துடுறேன். போன பண்ணி பாருங்கக்கா. இந்த பிள்ளைகளோட எனக்கு பெரிய ரோதனையா போச்சு. இருங்க போன் அடிச்சு பாக்கேன். இருங்க கையில நான் போய் கூட்டிட்டு வரேன். தம்பி, அவளுக்கு போன் அடிச்சு பாக்கேன். சேர்ந்து தானே இருக்காளுவ, வந்துருவாளுவ. இந்த பக்கத்துல தானே வண்டியை நிப்பாட்டி இருப்பாவ. குந்தாணி எப்படி கடந்து கவலையே இல்லாம தூங்குறான்னு பாரு. இவ சந்தியா நாய எந்திரிப்ப. என்ன மேடத்துக்கு நல்ல தூக்கமா? என்னப்ப இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சோ? என்னது இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சோவா? நாங்கள் இறங்கி பாதி தூரம் போயிட்டு திரும்பி வரோம் உன்னைய கூப்பிட. ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு வாபத்திக்கிறோம். அங்கே எல்லாரும் உன்னைய தேடிக்கிட்டு இருக்காவ. இவ என்னப்பா சொல்றியே? அப்ப என்னைய விட்டுட்டா போனியே? சரி சரி, அதான் நாங்க வந்துட்டோம்ல உன்னை கூப்பிடுறதுக்கு. வா வா போவோம் சீக்கிரம். அங்க அம்மா தேடிட்டு இருப்பா. இந்தா போன் அடிச்சுட்டு அதுக்குள்ள அம்மா மூக்கு வேத்துட்டு. சொல்லுமா, எங்களா இருக்கிய? அவளை பாத்துட்டீங்களா? எழுப்பி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அந்தா முழிச்சிட்டாமா, இந்தா கூட்டிட்டு வரோம். இப்ப நாய சீக்கிரம் எந்திரி, வா போலாம். என்னைய தேடாம விட்டுட்டு போயிருக்கியே என்னவே? எப்ப நாய நீ தூங்குனதே எங்களுக்கு மறந்து போச்சுப்ப. பாட்டு போட்டு விட்டதை ஆடிக்கிட்டு நாங்க எல்லாம் இங்க ஃப்ரண்ட்ல கிடந்தோம். அதனால இறங்குற இடம் வந்ததை அப்படியே இறங்கிட்டோம். நீ இறங்கி வருவேன்னு நினைச்சிட்டு கடைசியில நாங்க அங்க போயிட்டு தான் பாக்குறோம், உன்னைய காணோம். நீ அப்ப தூங்கிட்டு அடப்ப போலன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னைய தேடி வந்திருக்கு. சரி வா போவோம், அங்க எல்லாம் தேடிட்டு அடக்காவ. ஆமா சந்தியா, வா போலாம். இந்த வார இரு. இப்ப வாங்க நம்ம போவோம். இனிமே வந்தா வரலன்னா கிடக்கா. சீக்கிரம் வா சந்தியா. இவ யாரெல்லாம் கவனிச்சிய? மேல மாமரத்துல எவ்வளவு மாம்பழம் கிடக்குன்னு பாரு. எங்க எங்க? அட ஆமா, நல்லா கொத்து கொத்தா கவனிச்சு கிடக்க. என்னத்த பாக்காளவு எல்லாரும்? ஏகப்பட்ட மாம்பழம் கிடக்கு. நம்ம வந்து அப்புறம் பறிப்போம். என்ன அவ்வளோத்தையும் பறிச்சு போட்டு வேன்ல போட்டு கொண்டு போயிருவோம் வீட்டுக்கு. இன்னைக்கு அப்ப நமக்கு நல்லா வியாட்ட தானே சொல்லு. ஆமா பே, சதீஷ்லாம் வரட்டும். அவனை வேனுக்கு மேல ஏத்தி விட்டுறலாம். நல்லா குரங்கு குட்டிக்கிறாங்க, நல்லா கடகடன்னு ஏறி அவளத்தையும் பறிச்சு போடுவான். அவளத்தையும் வேனுக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு போயிருவோம். ஆமா பே பூமாரி, அப்புறமா வருவோம். என்ன எப்படி வேனுக்கு தானே வந்தாக்கணும், எதுனாலும் எடுக்கணும்னா. இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு கூப்பிட்டுட்டு அடக்காவ. அதனால சீக்கிரம் வாங்க, நம்ம இப்ப போயிருவோம். அப்புறம் வந்து சதீஷோட வந்து அவளை பழத்தையும் பறிச்சிருவோம். எப்ப மரத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட செருப்படி வாங்கிறாதீங்க பே, தேவையில்லாம. வந்த இடத்துல சும்மா இருங்க பே. அட இவா ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அவசகுணமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடப்பா. அது பாட்டுக்கு தெருவில் நிக்கிற மரம் தான் இது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்படி பெருசு பெருசா காய்ச்சி கிடக்கு. இன்னைக்கு பறிக்கிறது கன்ஃபார்ம். இப்ப டைம் ஆயிட்டு, அம்மா வேற கத்திட்டு அடப்பா. சீக்கிரம் வாங்க போவோம் இப்போ. ஆமா எல்லாம் ஓடியங்க ஓடியங்க. எங்க அம்மா டென்ஷன் ஆனா பத்திரகாளியா மாறிடுவா. பத்திராளி வாங்க வாங்க. இந்த கோமரிகளுக்கு தனியா என்ன அப்படி என்ன போக்குங்க? அட மாமியாரே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சின்ன பிள்ளைல, இந்த காலத்து பிள்ளைல எங்க வேணாலும் எந்த ஜில்லாக்கு வேணாலும் தனியா போயிட்டு வரோம். என்ன இது என்ன பெரிய இதுவா? இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போயிட்டு வரையா தெரியாது, வந்துருவாளுவ. இருங்க, சும்மா டென்ஷன்ல இருக்கையில கூட கொஞ்சம் ஏத்தி முடியாது. எம்மா சந்தியால கூட்டிட்டு வந்துட்டான். ஏலா எல்லாரும் வரும்போது உனக்கு மட்டும் வண்டியில இறங்க மணலாம தூங்கிட்டா இருந்தா? கவனிக்கல பாட்டி. என்ன பிள்ளைல போங்க நீங்க. இதுக்கு தான் இவளோட வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணுங்கிறது. சரி சரி லட்சுமி வா, இனிமே போவோம். எல்லாம் இனிமே கூட சேர்ந்து வாங்க, எங்கேயும் தனியா போவாதீங்க சொல்லிட்டேன். சரிம்மா. வாங்க போவோம் அவ்வளோரம். சின்னத்துல எந்த வழியா தானே போனோம்? எனக்கும் கொஞ்சம் மறந்தாப்புல தான் இருக்கு. நானும் இங்க அடிக்கடி வந்தது இல்லல்ல, முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். அதனால எனக்கும் கொஞ்சம் மறந்தாப்புல தான் இருக்கு. யாராவது கேட்போமா? இந்த வழிதான் அந்த வழிதான், அந்த தான் எல்லாரும் போறாங்க. ஆமா போவோம், எனக்கும் இந்த வழி மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. வாராவளா? வரட்டும் வரட்டும். ஏது அரணி, உங்க அம்மா கூட வாரியா? உமா உன்னைய கூப்பிட்டு வருவா. இம்ரன், நீ உங்க அம்மா கூட வாரியா? சரியா போச்சு போ. சரி சரி வாங்கினே, நம்ம நடந்துகிட்டே இருப்போம். ஆமா இது என்ன இடம்? அன்பு வனம்னு போட்டிருக்கு.
பால பிரஜாபதி அடிகளார் பவள விழா அரங்கம் அன்பு வனம் என்னன்னு தெரியலையே. இல்லை சரி சரி என்னன்னு படி. எதுப்பா மேல இருக்கறியா? இந்தா இப்ப படிக்கும் பாருங்க. ஒன்றுக்கு மழையே வேண்டாம் முகபரநாதனானே என்று மலையின் மீது லோற்றிய தீபம் போலே கன்றுக்கு பாலு போலும். என்ன வாய் இப்படி கொளறுது? தமிழே இவ்வளவு தகராறா இருக்க. அப்பாட்ட அடி வாங்க போறேன் இன்னைக்கு நானு. இல்ல படிக்க பைய தானே நீ ஒழுங்கா படி. இந்த படிங்கப்பா. கண்ணுக்கு புருவம் போலும் என்றுக்கு மக்கா உங்களிடம் இருந்து உருந்தராசு வாழ்வேன். காசு கட்டி உன்னை என்னத்துக்கு படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? தமிழே இந்த லட்சணத்துல படிக்காமே. ஏப்பா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குல்லப்பா, அதனால வாசிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. பாவ சரி சொன்னா உங்க அப்பாட்ட திட்டு வாங்குறாரு. உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு கழுத மேய்க்க அனுப்பலாம்ல. ஏப்பா உங்களுக்கு வாசிக்க தெரியாம என்னைய வாசிக்க சொல்றீங்க? ஏல எனக்கு எல்லாம் வாசிக்க தெரியும் தமிழ் எல்லாம். நீ என்ன லட்சணத்துல படிக்கிறதா உன்னைய படிக்க சொன்னேன். ஆமா அதுக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் தெரியாது. அதை எழுதுனவர்கிட்ட போய் கேளுங்க. நான் முன்னாடி போறேன். இளையிலே நில்லு. உன்னைய படிக்க வச்சதுக்கு உன்னைய கழுத வைக்க அனுப்பியிருக்கலாம்ல. கூமுட்ட பையல. சரி சரி விடு, இந்த காலத்து பிள்ளைகளும் படிப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. வா வா போவோம். தமிழே இந்த லட்சணத்துல படிச்சானா இவன் என்ன உருப்படுவான்? அதெல்லாம் உன் மோவே நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆவான் பேரு. கிழிப்பான். கழுத மேய்க்க தான் போவான் பாருங்க. இல்லையே கொஞ்சம் நில்லுங்க, இதுல டவலை வாங்கிட்டு போயிருவோம். வேற குளிச்சுட்டு தலை தோத்த துண்டு இல்லாம இருக்கும். நாங்கன்னா துண்டு வாங்கிட்டு போயிடலாம். பத்திராளி நீ டவல் எடுத்துட்டு வந்தியா? இல்லையங்க, இதுல பிள்ளைக்கு துணி வேற நகை இதுதானங்க இருக்கு. சரி அப்ப இதுல ஒரு டவலை வாங்கிட்டு போயிருவோம். சரிங்க. பாரு தண்டை பணியெல்லாம் அங்கனதான் டவல் வாங்கிட்டு நிக்கான். ஓ டவல் எல்லாம் வாங்கணுமா குளிக்கையிலுக்கு? லட்சுமி ஒரு 100 ரூபா வச்சிருக்க? ஏன் காசு இல்லாமையா வந்தியே? இருக்கு இருக்கு. விடு விடு. என்ன தண்டை பண்ணி காசு எதுவும் வேணுமா? இல்ல தலைவரே இருக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு டவல் கொடுத்துருங்க. என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டாவ? குளிக்கிறதுக்கு டவல் வாங்குறவங்க. சரி சரி. நமக்கு எல்லாம் நீ கம்பு பையில எடுத்து வச்சிட்டல? எல்லாம் இருக்குங்க, அதுல பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி. எல்லாம் வாங்க, நம்ம போயிட்டு இருப்போம். இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருந்தனா வேன்லயே வந்திருக்கலாமே. நடந்து போறதுதான்ல நல்லது. போங்க போங்க. போறதுக்கு முன்னாடியா மாமியார் வருதான்னு யாராவது திரும்பி பாருங்க. இல்ல வருதா இல்ல எந்த அளவு ஒளிஞ்சு போச்சான்னு. ரெண்டா மெதுவா நடந்து வருதுவே. இதுவளுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. வயசான காலத்துல ஒரு இடத்துல ஒழுங்கா கிடக்க வேண்டியது தானே. இல்ல வயசான காலத்துல கோயிலுக்கு போக ஆசைப்படுவோம், போயிட்டு போட்டு விடலாம். எதுக்கு இது கிடத்திட்டு கிடக்கா? நீ வேற வயிற்றுல கலப்பாத இழிச்ச வச்சு சும்மா இரு. இப்ப சந்தி அதினது கோயிலா தெரியலையவே. ஐயா கோயில் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதில் அருங்காட்சியம்னு போட்டிருக்கு. அருங்காட்சியம்னா ஏதாவது திங்ஸ் வச்சிருப்பாங்களோ? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியலன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட கேட்க இருக்கி. சரி என்னமோ இருந்துட்டு போட்டு வாங்க போவோம். ஆமா வாங்கப்ப போவோம். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்காவ. நீங்களும் என்னன்னா அங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமான்னு பார்த்தேன். சரி வாங்க போவோம். போற வர்ற வழியெல்லாம் பராக்க பார்த்துட்டு வராம ஒழுங்கா எல்லாரும் கூடயும் சேர்ந்து போவோம் வாங்க. வேற நம்மளை விட்டுட்டு போயிருவாவ. நமக்கு பின்னாடி தான் அந்த 2 பாட்டியும் வராவ. அதனால எப்படியே நம்மளை விட்டுட்டு போக மாட்டாவ. தலைவரே இதுதான் அந்த கிணறு. இதுலதான் தண்ணியை இறைச்சி குளிக்கணும். நல்ல வெயிலா உள்ள இருக்கு. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் தண்ணி குளிராதான் தலைவரே இருக்கும். அதனால மொட்டையை அடிச்சிட்டு வந்து இதுல குளிச்சாத்தி கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தலைவரே, அப்ப மொட்டை அடிக்க வரதுக்கு வாங்கில. எங்கப்பா? இந்த அந்த பக்கம் தான் போட்டிருக்கு, வாங்க. சரி வா. திரளி நீயும் கூட வா. சரிங்க. அம்மா வெயில், நம்ம இங்கன வெயில்ல நிற்க முடியாதம்மா. நம்ம நனலுக்கு ஓடிடுவோம். லட்சுமி பிள்ளைகளை பார்த்துக்க. நான் அந்த மொட்டை அடிக்க இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. சரிக்க. நீ வாரதா இருந்தா நான் பெரிய பொண்ணு உமா எவட்டையாவது சொல்லிட்டு வா. சரி போங்க, நான் தான் வாரேன். சரில எல்லாம் சரசப்ப வாரியா? வாங்கக்கா போவோம். எப்ப யாரெல்லாம் குளிக்கல ஓடியாங்க. தண்ணி இறைச்சி குளிக்கலாம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். வெயிலா இருந்ததும் சூடா இருக்கும்னு நினைச்சுக்கிடாதீங்க. இந்த கணத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. அப்படியாண்ணே ஜில்லுன்னா இருக்கும்? ஆமாப்பா, எப்பயுமே இந்த கணத்து தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். வெயிலா இருக்கு நல்லா தண்ணி சூடா இருக்கும்லாம் நினைக்காதீங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எப்போ எடுத்தாலும் இந்த தண்ணி இந்த கணத்துல. அப்ப பரவாயில்லையே, நான் கூட குளிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். இல்லை குளிச்சா அவ்வளவு நல்லதுலே. வா குளிப்போம். கோயிலுக்குள்ள போகும்போது சட்டை இல்லாம தான் போனோம் தெரியுங்களா? துணிமணிலாம் வாங்கிட்டேன். அப்ப வா வந்து குளி. நீ வேண்டாம் சிம்ரன், நீ குளிக்காண்டா. நீ எக்ஸ்ட்ரா துணி எடுத்துட்டு வரல. அப்பா அதுல வேட்டி சட்டெல்லாம் வாங்கினேன். அதனால அப்பா மட்டும் குளிக்க என்ன. போ நீ போய் அம்மா கிட்ட நனல்ல போய் நில்லு. ஓடு.
ஓடு ஓடு